ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13, 14, 15 படிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உம்முடைய திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். அல்லேலூயா. இங்கே தாவீது தன் ஆத்துமாவை குறித்தும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கிற சௌகரியங்கள், அதாவது திருப்திப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை குறித்தோ, அடுத்தது மகிமையின் வாழ்க்கை குறித்தும் பேசுகிறதை இங்கே பார்க்க முடியுது. கர்த்தாவே, எனக்கு எதிராக எழும்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை நீ தோற்கடியும். அவங்க எதற்கு விரோதமாக எழும்புறாங்கன்னா, என் ஆத்துமாவுக்கு விரோதமாக. இப்போ அப்படின்னா ஒரு விஷயம் புரியுது. இந்த போராட்டம் மனிதர்களோடு இருக்க போராட்டத்தை குறித்து அவர் எழுதலை. ஆத்துமாவுக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவின் அதிகாரத்தை குறித்து தான் எழுதுகிறதை இங்கே பார்க்க முடியும். அதுதான் பேசுகிறார் இங்கே. என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்திற்கும் தப்புவியும். துன்மார்க்கரின் கை உம்முடைய பட்டயம். அப்போது துன்மார்க்க ஒரு பக்கம் ஆத்துமாவை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போகும்படி முயற்சிக்கிறான். இன்னொரு பக்கம் அப்படி ஒருவேளை துன்மார்க்கமான காரியங்களை போய் விழுந்தா தேவனுடைய தாவீதை அழிச்சிரும். அதுதான் சொல்றார், உம்முடைய பட்டயத்தினால் என்னை தப்புவியும். சாரி, நான் நாங்கள் டெஃபினிஷன் கொடுக்குறேன். துன்மார்க்கருடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். துன்மார்க்க என் ஆத்துமாவை விடுவிக்கும்படி என் ஆத்துமாவை அழிக்கும்படி எழும்பும்போது உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். நீங்கள் அவனை வெட்டி போடுங்க ஆண்டவர். தன்னுடைய ஆத்துமாவை குறித்த எவ்வளவு கவனம் கொண்டவராக இருக்கிறார், எவ்வளவு கவனம் கொண்டவர். இந்த ஆத்துமா துன்மார்க்கினால் அழிந்து போய்விடக்கூடாது. நரகத்திற்கு நேராய் திரும்பி விடக்கூடாது. சத்ரு என்னைக்கும் டைரக்டாக வர்றதில்லை, நான் அவனை அழிக்க வந்திருக்கேன், அப்படி வரமாட்டான். ரகசியமாக ஏதோ ஒரு வகையில் இந்த ஆத்துமாவை கெடுக்கும்படி பார்வையில், பேச்சில், நடையில், வாழ்க்கையில், சிந்தனையில், ஏதோ ஒரு செயல்பாட்டில் நம்முடைய ஆத்மாவை அழிக்கிறதுக்கு சத்ரு என்ன பண்ணுவான், வந்துடுவான். நம்முடைய விருப்பங்களை, தவறான விருப்பங்களா, தவறான எண்ணங்களா, தவறான அடிமைத்தனத்தில் கொண்டு போய் நிறுத்துவோம். அதனால என்ன ஆகுன்னா ஆத்துமா மரணத்துக்கு நேராக திரும்புது. ஆமாம், மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினர் தப்பி வரணும். இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க இங்கே அவங்களுடைய பங்கை எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஷேரில் அவங்க இருக்கிற வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு என்ன தப்புவீங்க? அவர்கள் வயிற்றை உங்கள் திரவியத்தினால் நிரப்புறீங்க. அவங்க உங்களுடைய திரவியம்னா ஐஸ்வர்யம், சொத்துக்கள் இப்படி சொல்லலாம். திரவியத்தினால் நிரப்புறீங்க. அவர்கள் திருப்தி அடைந்து மிச்சமானதை அவங்க சந்ததிக்கு, புத்திரர்கள், பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, வருங்கால சந்ததிக்கு வைக்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு அதில் திருப்தி இல்லை. அல்லேலூயா. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். அல்லேலூயா. இப்போ தாவீது இந்த உலக வாழ்க்கையின் மீது ஒரு பெரிய நாட்டம் கொண்டவராக பார்க்க முடியல. இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாவற்றையும் விரும்பினவராக பார்க்க முடியல. அதனால்தான் சாலமோன் கிட்ட ராஜ்யபாரத்தை கொடுக்கும்போது, அந்த ஆலயத்தை கட்டுற காரியங்களை பொறுப்பை சொல்லும்போது, நான் சவதரித்து வைத்த அத்தனை பொருட்களையும் கொடுத்து சொல்கிறேன், நான் சம்பாரிச்சதெல்லாம் ஆலயத்துக்குன்னும் ராஜ்யத்துக்குன்னும் பர்சனலாக எனக்கு வச்சுருந்தது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இன்னும் இதாக இருந்தால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முழு இருதயத்தோடு கொடுக்குறாரு. ஏன்னா அதை நம்பி தாவீது வாழலை, கர்த்தரை சார்ந்து வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை சொல்கிறாரு, நான் நீதியில் உங்களுடைய முகத்தை நான் தரிசிப்பேன். எனக்கு அந்த மறுமையின் வாழ்க்கை தான் விரும்புகிறேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாகும்.
எனக்கு இந்த சாயல் இல்லை, இன்னொரு சாயல் இருக்குதுங்கிறத அவர் நம்புகிறார். ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் இது குறித்து யாரும் அவ்வளோ பேசலை, அவ்வளவான்னு சொல்லி யாரும் பேசுனதா பார்க்க முடியல. ஆனால் அவர் அந்த மகிமையின் நம்பிக்கை குறித்து, இந்த ரெசரக்ஷன், அந்த உயிர்த்தெழுதல் மகிமையின் வாழ்க்கை குறித்து தாவீது எழுதுகிற ஒரு பகுதியை இங்கே பார்க்க முடியுது. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு இங்கே எங்கே இவங்க இப்படி வாழ்கிறாங்க, இப்படி ஆயிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் வருதா? அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு மகிமை நம்பிக்கை உள்ளே உருவாகட்டும். அவருடைய முகத்தை பார்ப்பேன், இயேசு கிறிஸ்து முகத்தை பார்ப்பேன், அவருடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து நீங்கள் போகிற இடத்தெல்லாம் உங்களை காத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்ரு எங்கள் ஆத்துமாவை அழிக்கும்படி பிரயத்தனப்படுகிறார். நீர் உம்முடைய பட்டயத்தினாலே, உடைய வார்த்தையினாலே அவைகள் அழித்துப்படுவீராக. ஸ்தோத்திரம். பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நாங்கள் ஆண்டவர் புசித்து திருப்தியாகி தங்கள் வம்சத்தை கவனிக்கிறார்கள். ஆனாலும் எங்களுடைய கண்கள் எல்லாம் உம்முடைய சாயலுக்காய் காத்திருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய கரமுடைய பிள்ளைகள் இருக்கட்டும். உடைய தெய்வீக நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. தாவி நீதியின் சாயலுக்கு உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார். எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாட்களுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.